வணக்கம் நண்பர்களே. கயவர்களிடமும் களவாணிகளிடமும் கையேந்தி நிற்கிறது சில காவலர்கள். மிக கவனமாகவே இந்த விஷயத்தை நான் வீடியோவில் பதிவிட விரும்புகிறேன். காரணம், சட்டமீறல் என்ன எறியாமல் நான் உண்மையிலேயே 100% பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட என்னை அறியாமல் சட்டத்தை மீறிய ஒரு சொல்லோ அல்லது உணர்ச்சிவசப்பட்டு மிகையாக நான் இதை கூறிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன். அதனால்தான் சில காவலர்கள் என்று கூறுகிறேன். அந்த சில காவலர்கள் என்று நான் கூறுவதில் சில காவலர்கள் தான் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காவல்துறையில் எனது நண்பர்களும் இருக்கிறார்கள், எனது உறவினரும் இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையில் கயவர்களும் களவாணிகளும் அந்த களவாணிகளுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும். போகிற போக்கில் யாருக்கோ நடந்ததையோ எங்கோ விதித்ததையோ நான் சொல்லவில்லை. என்னால் ஆதாரத்துடன் நிரூபிக்க இயலும். நான் சொல்வதை நீங்கள் நம்பலாம், 100% நம்பலாம். சரி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். சரி, இப்போ என்னென்னா, இன்னும் சற்று வெளிப்படையாக பேசினால், உடலை விற்று பிழைக்கும் பெண்கள், அவர்களுக்கு என்ன சொல் உண்டோ அந்த சொல்லை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தில் அவர்களுக்கு என்ன சொல் உண்டோ யூகித்துக் கொள்ளுங்கள். தன் உடலை வறுமைக்காக அல்ல, தன்னுடைய லாவிஷ்னஸ், ஊதாரித்தனமான பொருளாதாரத்திற்காக அந்த வேலையை செய்யும் பெண்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வேலை செய்யும் காவல்துறை அதிகாரிகளை நான் அடையாளம் காட்ட இயலும். மிக சரியாகவே அடையாளம் காட்டுவேன், ஆதாரங்களுடன் சொல்வேன். ஆனால் இந்த உள்துறையை, அதாவது காவலர்கள், சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகிற காவலர்கள், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிற அமைச்சகத்தை, இதை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் இதற்காக வெட்கப்பட வேண்டும். இவர்கள் ஊழல்வாதிகள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் அரசியல்வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற மிக மிக போக்கிரித்தனமான, எந்த தவறுக்கும் அஞ்சாத, சட்டப்பிடியில் தப்பாமல் தவறு செய்யும் தந்திரங்கள் கொண்ட அரசியல்வாதிகளை விட மிக மிக ஆபத்தானவர்கள் களவாணிகளிடம் கையேந்தும் காவலர்கள். என்னாகும் யோசனை செய்து பாருங்கள், சற்று யோசனை செய்து பாருங்கள். ஊர் உறங்கிய பின்பு சிவரேறி குதித்து போய் கொள்ளையடிக்கிறான் ஒருவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் கொள்ளைக்காரன். ஊர் உறங்கிய பின்பு, ஊர் உறங்குவதற்கு முன்பு தன் உடலை விற்று பிழைக்கும் பெண்கள், ஊதாரித்தனமான பொருளாதாரத்திற்காக. இவர்களோடு காவலர்கள், இவர்களை தடுக்க வேண்டியவர்கள், இவர்களை உருவாகாமல் கவனித்துக் கொள்ள வேண்டியவர்கள், காவலர்கள் கூட்டு சேர்ந்தால் இந்த சமூகம் என்ன ஆகும்? அதற்கு பிறகு எதற்கு தேர்தல், எதற்கு இத்தனை செலவுகள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும்? அங்கே எல்லாம் கெட்டுப்போய் முதலமைச்சர் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அந்த துறையிலேயே, அந்த அமைச்சகத்தில் இத்தனை சீர்கேடுகள் என்றால் மற்றவர்களை இவர் எப்படி தட்டி கேட்பார்? இதை முதலமைச்சருக்கு தெரியாது என்று மட்டும் கூற முடியாது. அதாவது விவரங்கள் வாரியாக, விடயங்கள் வாரியாக இத்தனை தரவுகள் வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டுமானால் அவள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் எங்கோ இவர்கள் களவாணித்தனம் செய்கிறார்கள், சட்ட ஒழுங்கை மதிக்காத திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள், இவர்களினால் நம்ம ஆட்சியினுடைய பெயர் கெடும் என்று தெரிந்திருந்தும் யார் என்று தெரியாதனால் தெரியாமல் எப்படி இருக்கும்? சாமானியனான எனக்கு தெரிகிறது என்றால் இந்த நாட்டை ஆளக்கூடியவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் தெரியாததே ஒரு குற்றமாகும். உளவுத்துறையை வேறு ஏதோ உளவு பார்ப்பதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நான் முதலிலேயே கூற வேண்டிய ஒரு வாசகத்தை இப்போது கூறுகிறேன். காவல்துறையில் கண்ணியமாக கடமையோடு உணர்வோடு பணிபுரியும் காவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிவிட்டு தான் இந்த செய்தி ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் நான் கடந்து வந்து சொன்னாலும் சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு நான் சொல்கிற இந்த செய்தி, யார் இப்போ நான் சொன்னேன், கடமையாகவும் நன்றி உணர்வோடும் கடமை உணர்வோடும் வேலை செய்யும் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆனால் நான் சொன்ன அதை
கயவர்களிடம் கையேந்தி நிற்கும் காவலர்கள், அவர்களுக்குத்தான் இந்த வீடியோ. இது ஏன் இப்போ நான் இப்போ ஒரு இதாக சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் தேர்தல் அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இந்த பாணியை தான் கடைபிடிப்பார்கள். இதைத்தான் அவர்கள் நோக்கி நிற்பார்கள். இவர்களுடைய கூட்டணியைத்தான் விரும்புவார்கள். இதே காவல்துறையை பயன்படுத்தி நாம் எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், நீதித்துறையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்று நினைப்பார்கள். நீதித்துறையிலும் ஒன்றும் பெரிய நீதிமான்கள் நிலவும் அது சோலை அல்ல. நீதிமன்றங்களும் அங்கும் எல்லாம் இருக்கிறது. காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளும் நீதித்துறையிலும் இருக்கிறது. ஏன் இந்த 2 துறையை மட்டும் நான் கூறுகிறேன்? வேறு எந்த துறையிலுமே லஞ்சம் இல்லையா அல்லது தவறுகள் நடக்கவில்லை என்று கேட்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். மற்றதெல்லாம் பணியை மீறி செய்வதற்கு லஞ்சம், பணி செய்வதற்கு லஞ்சம் என்று ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இவர்கள் இருவரும் தப்பு செய்தால் தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள். இவர்களை தவறு செய்கிறார்கள், தங்கள் மாண்பை மறக்கிறார்கள். இந்த 1996 அல்லது 98 நினைக்கிறேன், இந்த நாட்டினுடைய அடுத்த பெரும் சவாலாக இருக்கக்கூடியது ஊழல் தான் என்று ரத்தன் டாட்டா, மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்வார்கள். கூறிய பேட்டி எனக்கு ஞாபகம், நேர்காணல். இந்தியாவின் அடுத்த பெரிய சவால் என்ன என்று கேட்கும்போது சொன்னார், ஊழல்கள், ஊழல்வாதிகள், ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் அதிகாரிகள். இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் என்பதெல்லாம் ஏன் குறைந்து கொண்டே வருகிறது? வாக்களிக்க மக்களுடைய எண்ணிக்கை குறையுது. ஏன்? நம்பிக்கை இருக்கிறார்கள். ஒரு பொதுஜனத்திற்கு, ஒரு சாமானியனருக்கு, ஒரு நாட்டினுடைய பிரஜைக்கு, குடிமகனுக்கு அந்த நாட்டினுடைய அதிக அரசு நிர்வாகத்தின் மீதோ அல்ல அரசியல்வாதிகள் மீதோ நீதிமன்றங்கள் மீதோ காவல்துறை மீதோ நம்பிக்கை குறைகிறது என்றால் அது மிகப்பெரிய அச்சத்தின் வெளிப்பாடு. மிகப்பெரிய ஆபத்து வருகிறது என்று அர்த்தம். மிகப்பெரிய கேடுகள் நடக்கப் போகிற தேசத்தில் என்று அர்த்தம். அத்தனையும் நடக்கப் போகிற தேசத்தில் தான் மக்கள் இது போன்ற நம்பிக்கை இழப்பார்கள். ஊழல் அடுத்த எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள் எல்லாம் விட்டுருங்க, நமக்கு பெரிய சவால் இருக்க போகிறதே ஊழல் தான். உங்களால் சிந்தித்து பார்க்கக்கூடிய இயலாத அளவுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தப் போவது அணுகுண்டுகளோ அல்லது பீரங்கிகளோ இராணுவமோ அல்ல. ஊழல் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி. அதை அது மலிந்து விட்டதால் அதை பற்றி தனி அக்கறை நமக்கு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தையும் காவல்துறை மறித்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் ஒவ்வொருவரும் அவர்களே பாதுகாப்பு, அவர்களே பாதுகாப்பு அளித்துக் கொள்ள வேண்டும். வேறு யாரையும் நம்ப முடியாது என்றால் அது எத்தனை பெரிய ஆபத்து பாருங்கள். தனி மனிதன் வலுப்பெறுவான், தனி மனிதன் சண்டியராவான், தனி மனிதன் தாதாவாவான். அவன் தனக்கு வரவிருக்கிற ஆபத்துகளை விடுவித்துக் கொள்வதற்காக பல்வேறு செயல்களை செய்வான். அத்தனை நபர்களோடு தொடர்பு வைத்திருப்பான். என்னாகும் இந்த தேசம்? நான் மேலும் மேலும் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. நமக்குள் இருக்கும், நம்மளை அழிக்க இருக்கும் ஒரு மிகப்பெரிய கிருமியின் மிகப்பெரிய இந்த அளவிற்கு அது வளர்ந்து நிற்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு தீய சக்தியினுடைய விளைவுகளை பற்றி தான் நான் கூறிக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.